நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகளை நினைச்சு அழுது உங்க கண்ணெல்லாம் வீங்கி போய் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நீங்க என்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். மறைவாக இருந்து கண்ணீர் வடிக்கிறது, நடந்து போகும்போது அழுது கொண்டே போவது, வாகனத்துல போகும்போது அழுது கொண்டே போவது, தனிமையாக இருக்கும் பொழுது அழுது வேதனைப்பட்டு சில காரியங்களை குறித்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நீ அழுதபடினால் மகனே மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். என்ன காரியங்களுக்காக நீங்க அழுதீர்களோ, எது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததோ, எது ரொம்ப பாரமாக இருந்ததோ, உங்களால் தாங்க முடியாததாக இருந்ததோ, அதை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டு உங்களுக்கு நன்மை செய்கிறார். வேதத்துல இன்னொரு வசனம் இப்படியாக இருக்கிறது: உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறாராம், கணக்கு வைத்திருக்கிறார் தேவன். நீங்க என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ அதற்கேற்ற பதிலை நிச்சயமாக அவர் தருவார். உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமான பதில் உண்டு சகோதரனே, உங்க கண்ணீருக்கு நிச்சயமான பதில் உண்டு சகோதரியே. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் இப்படி அழுது கொண்டே இருக்கிறேன்னு, என் அழுகை எப்பொழுது ஆனந்த களிப்பாக மாறும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் அதை மாற்றுவார். அது நீங்க மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்க அழுதீங்கன்னா அவன் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப கேவலமா பேசுவான், நம்மளை ரொம்ப எள்ளி நகையாடுவான். ஆனா நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க பேசுவீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க அழுவீங்கன்னா, உங்க கண்ணீரை கர்த்தர் கண்டு கண்ணீரை எல்லாம் துடைப்பார். நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். என்ன காரியத்துக்காக கண்ணீர் வடித்தீர்களோ காரியத்தை கர்த்தர் கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எதிர்பார்ப்போடு கூட இருங்க. நீங்க வடித்த கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் இன்றைக்கு தர வல்லமையுடையவராக இருக்கிறார். படிப்பு விஷயத்துக்காக நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், எதிர்கால துணைக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், இல்ல ஒரு வேலைக்காக நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், உங்க கணவனுக்காக நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், உங்க மனைவிக்காக நீங்க கண்ணீர் வடித்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை, கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். ஆகையால் விசுவாசத்தோடு இன்றைக்கு கண்ணீருடைய பலனை பெற்றுக் கொள்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார் என்று விசுவாசியுங்கள். அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி கொடுத்து உங்கள் கண்ணீருக்கெல்லாம் இன்றைக்கு பதில் கிடைப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.